ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب. صدق الله مولانا العظيم. فقال النبي صلى الله عليه وسلم: اتق الله حيثما كنت واتبع السيئة الحسنة تمحها وخالق الناس بخلق حسن، أو كما قال عليه الصلاة والسلام. ஆரம்பமாக ஏகவல்ல நாயன் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்தவர்களுடைய குடும்பத்தினர்கள், கிளையாளர்கள், தோழர்கள், கியாமத் வரைக்கும் வாழக்கூடிய உண்மையான மூமின்கள், முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதிலும் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்றும் சொல்லியாடுவானாம். ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்வோம். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய ஆகப்பெரிய பாக்கியமும் ஆகப்பெரிய செல்வமும் ஒரு மனிதனுடைய மௌத்துக்கு முன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனோட உண்டான தொடர்பு சரியாகி வரும். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதன் அடிப்படையில நிர்வாகத்துடைய பெரிய ஒரு பொறுப்பொண்டு தான் ஒரு நாளைக்கு இந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து இந்த வெள்ளிக்கிழமை நாளை பொறுமதியை கொஞ்சம் படிச்சு கொடுங்க. அல்ல உங்களுக்கு ஒரு அம்மை செய்வோம். வர வேண்டிய எவ்வளவு பேருக்கு சும்மா அப்படி இந்த மதரசா பிள்ளைகள் இல்லாட்டி பள்ளியில் ஆட்களே இல்லை. இதெல்லாம் எங்களோட ஊருக்கு நல்ல இல்லை. சீதேவி என்னமோ பேச வந்தேன், ஜும்மாக்கு வந்திக்கிற கிரௌட பாருங்க, தாருக்கு என்னத்தை பேசினேன். இதனால மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிர்வாகத்துடைய ஆகப்பெரிய பொறுப்பு முதலாவது இந்த சமூகத்துக்கு வெள்ளிக்கிழமை நாளுடைய பொறுமதியை படிச்சு கொடுங்க. சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதுக்கு முன்னால வந்த யஹூதிகள் அவங்களோட தௌராத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாரத்துக்கு ஒரு நாள் பொறுமதியான ஒரு நாள் இருக்குன்னு சொன்னான். அல்லாஹ் அவங்க பெரிய தியாகம் செஞ்சு அந்த நாளை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. அது சனிக்கிழமையோ தெரியாது, சனிக்கிழமையோ எடுத்துக்கொண்டாங்க. அவன் சனிக்கிழமையை தான் பெருசா மதிக்கிறேன். இதே போல கிறிஸ்தவர்களும் அப்படித்தான். கிழமையில் அல்லாஹ் ஒரு நாளை வச்சிருக்கிறானாம், பொறுமதியான நாளாம், கண்ணியமான நாளாம் என்று முயற்சி செஞ்சு ஞாயிற்றுக்கிழமைய கண்ணியமான நாளா ஆகி கொண்டாங்க. அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு மறைச்சு ஒளிச்சு வச்சதுதான் இந்த வெள்ளிக்கிழமை நாள். யஹூதியலையும் காட்டவும் இல்லை, நசரானியலையும் காட்டவும் இல்லை. அல்லாஹ் அவங்களே கிடைச்சிருந்தா இனி அவங்கள விட கண்ணியப்படுத்திப்பாங்க. ஏன்னா சனி ஞாயிறுக்கு நீங்க அவங்களோட சேர்ச்சி வெள்ள போயிட்டு பாருங்க, வெள்ளையிலிருந்து அந்திப்படம் முடிப்பாங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை இது பாருங்களே, வெள்ளனைக்கு வந்தா காலையில வந்தா மாலை வரைக்கும் நிற்பாங்க. எங்களுக்கு இந்த கிழமை பொறுத்த ஒரு மணத்தியால மஸ்ஜிதுக்கு டைம் கொடுக்க இல்லாட்டி மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, படைச்ச ரப்புக்கு எவ்வளவு ஆத்திரம் கோபம்னு சொல்லுங்க. சும்மா யோசிச்சு பாருங்க, இந்த வெள்ளிக்கிழமை நாள் வந்தாவே முழு படைப்பினங்களும் பயந்து கொண்டீங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏனென்றால் இந்த வெள்ளிக்கிழமையில தான் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைச்சது. இந்த வெள்ளிக்கிழமையில தான் அவங்களுக்கு உசுரை கொடுத்தது. இந்த வெள்ளிக்கிழமையில தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சொர்க்கத்துக்கு அனுப்பினது அல்லாஹ். இந்த வெள்ளிக்கிழமையில தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சொர்க்கத்துல இருந்து இந்த உலகத்துக்கு இறக்கினது. இந்த வெள்ளிக்கிழமை நாள் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் மௌத்தாக்கினது. இந்த வெள்ளிக்கிழமை நாள் தான் கியாமத்தும் வரும் என்று நாங்கள் சொல்ல. எங்களுக்கு ஒரு கௌரவம் கண்ணியம் ஒன்று வெளியே செய்தேவீங்க. வெள்ளிக்கிழமையை பத்தி பேச போனா நான் கொண்டு வந்த ஜும்மாட தலைப்பே இல்லாம வைக்கும். வரலாறுல வந்திருக்க அருமை சஹாபாக்கள் மௌலா மஸ்ஜிதுக்கு நிர்வாகிகள் நேரத்தோட வரணுமே பள்ளியிட நிலைமையை பார்க்க. நான் இங்க செல்ல எல்லாம் மற்ற இடங்களுக்கு போனா கடைசி தொழிக போலதான் பள்ளி நிர்வாகிகளே வாரு. இனி அவருக்கு எங்க ஜும்மாட கவலை வரும், ஜும்மாட நிலைமைகளை பார்த்து அவருக்கு எங்க யோசனை வரும். இதனால லீவ் நீக்கிறவங்க வீட்டுல ஒரு காலத்துல வயசாளிகள் சரி 9-10 மணிக்கு வருவாங்க. வயசாளிகளும் வார இல்ல பள்ளி.
இந்த ஒரு காலத்துல சில ஊர்களுக்கு போனா வயசாளிகள் 9-10 மணிக்கு வந்துடுவாங்க. இப்ப வயசாளிகளும் வரல. அருமை சஹாபாக்கள் வரலாறுல வந்திருக்கி ஜும்மாக்கு வார நேரம் லாம் எடுத்துட்டு வருவாங்க. லாம் அப்படின்னு அர்த்தம் என்ன, தஹஜ்ஜுக்கே வந்துடுவாங்க. முஸ்னத் அஹ்மதுல வரக்கூடிய ஹதீஸ் நம்ம பல கிரந்தத்துல வருகிறது. மன் கஸ்ஸல வக்தஸல, இந்த வெள்ளிக்கிழமை நாள் யாரு நல்ல முறையில குளிச்சு பக்கர வபதக்கர, நேரம் காலத்தோட வாராரோ பள்ளிக்கு, மஷா வலம் யர்கப், வாகனத்துல வராம நடந்து வாராரோ, வதனா மினல் இமாமி வஸ்தமஅ வலம் யல்கு, வேற பராக்குகள் ஈடுபடாம தூங்காம வேற வேற யோசனைகள் இல்லாம இமாமுக்கு முன்னால நல்ல நெருக்கமா உட்கார்ந்து, நானே இந்த பள்ளியில எத்தனையோ முறை சொல்லிக்கிறேன், முன்னால வாங்க, முன்னால வந்து உட்கார்றதுலே சிறப்பு. மாசக்கணக்காக எங்க நினைக்க போகுது, பயம் முடிஞ்சு தொழுதுட்டு போற நேரத்துக்கு எங்களுக்கு மறந்துடு. இந்த பள்ளியிலே நான் எவ்வளவு பேசிக்கிட்டேன், உங்களோட மஸ்ஜித்லயே நான் எவ்வளவு பேசிக்கிறேன். நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இமாமுக்கு முன்னால நெருக்கமாக இருந்து வேற வேற வேலைகள்ல ஈடுபடாம பூர்த்தியான முறையில குத்பாவை கேட்டீங்கடா, எடுத்து வச்சு நடந்து வந்த ஒவ்வொரு எட்டுகளுக்கும் 1 வருஷம் நோம்பு முடிச்சு 1 வருஷம் தஹஜ்ஜுத் தொழுத நன்மை கிடைக்கும். ஒரு எட்டுக்கு 1 வருஷம் நோம்பு, 1 வருஷம் தஹஜ்ஜுத். எங்களுக்கு நன்மைகள பொறுமதி தெரியாவே ஸ்ரீதேவிகள். அத உள்ளத்தால கிரேகிச்சு ஆசைப்பட்டு அமல் செய்யற அளவுக்கு எங்களோட உள்ளங்கள்ல வெளிச்சம் இல்லை, இருட்டாவே. அதனால மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது இந்த சபையில நிர்வாகிகள் தார்சர் இருந்தா ஒரு நாளைக்கு ஆம்பளை பொம்பளை எல்லாம் பள்ளியை கூப்பிட்டு வெள்ளிக்கிழமை பொறுமதியை படிச்சு கொடுங்க. எங்களுக்கு முன்னால வந்த சமூகங்கள் துடிச்சு தேடின நாள் தான் வெள்ளிக்கிழமை. என்னமோ மிஸ் ஆயிடுச்சு அவங்களுக்கு. யகூதிகள் சனிக்கிழமை எடுத்துக்கொண்டாங்க, நசராணிகள் ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கொண்டாங்க. பாருங்க பேசி இந்த சனி ஞாயிறு கண்ணியப்படுத்தினால் உலகத்துக்கே லீவு நாள் ஆகிட்டாங்க. சனிய ஞாயிற லீவு நாள் ஆகின அவங்கதான் அத உலகத்துக்கே லீவு நாள் ஆகிட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து லீவுல இருங்க, ரெஸ்ட்ல இருங்க, நாங்க அமல் செய்யற நாள் அது. அரபு நாடுகளுக்கு போனா வெள்ளிக்கிழமை தான் லீவு நாள். சட்டப்படி நாம உலகத்தை அப்படி மாத்திக்கணும். சனி ஞாயிறு வாப்பா வெள்ளிக்கிழமை நீங்க ரெஸ்ட் எடுங்க. முஸ்லீம்கள் கடைக்கு ஆள் தேடுறது முஸ்லீம் இல்லாத ஆளதான். இந்த வெள்ளிக்கிழமை மூடிட்டு பள்ளிக்கு போகணுமே, அந்த 1 மணி தேர்தல் நல்ல வியாபாரம் செய்யணுமே. இன்னைக்கு அப்படி நிலைமை மாறிடுச்சு. முஸ்லீம் இல்லாதவங்கதான் கடைக்கு வியாபாரத்துக்கும் தேடுற. ஏன்னா ஒரு மணி தேர்தலுக்கு கடையை மூடிட்டு போவேல அவருக்கு. படைச்ச ரப்பு சொல்லியிருக்கிறான், இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆத்தி ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹி வ தருல் பைஅ, வியாபாரத்தை விட்டுடுங்க நல்லா சொல்லிக்கிறோம். வெள்ளிக்கிழமை வியாபாரத்தை விட்டுடுங்க. நாங்க இப்படி யோசிக்கிறோம். நல்ல பஜார்ல வியாபாரம் நடக்கிறது, முஸ்லீம்கள் எடுக்காம தரிசனம் அந்நிய 2 பேர் எடுத்து போட்டா எங்களுக்கு பள்ளிக்கு போனவர் வியாபாரம் செய்வாரு. இதனால மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதல்ல இந்த வெள்ளிக்கிழமை பொறுமதியை படிச்சு கொடுங்க ஸ்ரீதேவிகள். இந்த கௌரவத்தை நாங்க இழக்கிறதால நான் இதை பேச வரல. மிம்பருக்கு ஏறினது கூட கவலை வந்துட்டேன். யாருக்கு என்னத்த பேச, துல்ஹிஜ்ஜாவுடைய கடைசி எவ்வளவு பொறுமதியான காலம், அடுத்தது முஹர்ரத்துடைய காலம், யாருக்கு பேச நான் அதை எத்தனை பேருக்கு பேச. அதனால மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு நாங்க காலத்துக்கு காலம் குர்ஆனோட குர்ஆன விளங்கினவங்க கூட குர்ஆன ஓதுறதுக்கு டைம் இல்லாத காலம். குர்ஆனோட டைம் இல்ல, திக்ர் செய்ய டைம் இல்ல, தொலை டைம் இல்ல. இப்படி போனா இந்த உலகத்தில் அல்லாஹ்வோட சந்தோஷம் வருமோ கோபார் வருமா செல்லுங்களே. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டாய்லெட்டுக்கு போயிட்டு வந்து குஃப்ரானக்கான இஸ்திக்பார் செஞ்சாங்களாம். புகாரி ஷரீஃப்ல வருது. டாய்லெட்டுக்கு போயிட்டு வந்தா யா அல்லாஹ் என்ற பாவத்தை மன்னிச்சிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டாய்லெட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கும் இஸ்திக்பாருக்கும் என்ன சம்பந்தம்? இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதிக்கிறாங்க, அந்த கொஞ்ச நேரம் டாய்லெட்ல இருந்த நேரம் அல்லாஹ்வோட திக்ரை விட்டுட்டு இருந்தேன், அல்லாஹ்வோட ஞாபகம் இல்லாம இருந்தேன். அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவமா நினைச்சாங்க. இன்னைக்கு நானும் நீங்க எவ்வளவு தௌபா செய்யணும், எவ்வளவு இஸ்திக்பார் செய்யணும். எங்கள்கிட்ட வரலான காரியங்களே இல்லை. இந்த சபையில குர்ஆனை தொட்டு பசங்க ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து ஓதின எத்தனை பேர் சொல்லுங்க. நேத்து ஓதினவங்க, முதனா ஓதினவங்க,
கடைசியா ரமதான்ல பிடிச்ச கை தான் எத்தனையோ பேர்ட கை குர்ஆன. ரமதான்ல சிலவங்களுக்கு குர்ஆன பிடிக்கிற பாக்கியம் இல்லை. இதுவரை இந்த உலகத்துல ரசமா வீசிக்கொண்டு பிரச்சனை, சோதனை, நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 5 நேர தொழுகையில கம்ப்ளீட்டா முன்பின் சுன்னத்தை நான் எப்ப தொழுதேன்? ஒரு 3 நாள் தொடர்ந்து தொழுதே பேர் 5 நேர தொழுகையில முன்பின் சுன்னத்தை. 2 ரக்கா சுன்னத்தோட எவ்வளவு நேரம் போகும்? 33 சுப்ஹானல்லாஹ் 5 நேர தொழுகைக்கு பின்னால. பாருங்களேன், ஜும்மாவுக்கு போற சலாம் கொடுத்துட்டு ஓட்டத்தை 33 சுப்ஹானல்லாஹ், 33 அல்ஹம்துலில்லாஹ், 33 அல்லாஹு அக்பர். இதை 100 மோதுறதுக்கு 1.5 நிமிஷமும் போவாது. அது ஓதுறதுக்கு என்ன பொடியில ஃபிட் இல்லாட்டி, உள்ளத்துல ஆசை இல்லாட்டி, உலகத்திலே இவ்வளவு சோதனை நாளைக்கு கபர்ல பிடிக்க வேண்டிய மோடி. முதல்ல இந்த 33 திக்ர் வந்த வரலாறு தெரியுமா உங்களுக்கு? 33 திக்ர் வந்த வரலாறு தெரியுமா? புகாரி முஸ்லிம்ல ஒரு உலமாக்கள்கிட்ட கேளுங்க. 7 சஹாபாக்கள் வந்தாங்க நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு. 1.5 நிமிஷம் தான் போகும் சீதேவிகள், 1.5 நிமிஷம். சுபஹானல்லாஹ் 1 செகண்ட். 33 சுபஹானல்லாஹ்க்கு 33 செகண்ட் தான் போகும். 33 அல்ஹம்துலில்லாஹ்க்கு 33 செகண்ட் தான் போகும். 33 அல்லாஹு அக்பருக்கு 33 செகண்ட் தான் போகும். ஏனக்கு அதை செஞ்சு கொள்ளலாமே. அப்ப நாங்க எவ்வளவு இஸ்திக்பார் தௌபா செய்யணும்? சிக்ருக்கு தந்த நேரத்திலே நான் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தலாட்டி நான் எவ்வளவு தௌபா இஸ்திக்பார் செய்யணும்? அருமை நாயகம் அலைஹிஸ்ஸலாம் டொய்லெட்டுக்கு போயிட்டிருந்து அங்க திக்ர் செய்யவே கூடா. அல்லாஹ்வோட பேரதில் ஒரு பேப்பரை சரி எடுத்துட்டு போக கூடா டொய்லெட்டுக்கு. அதே அருமை நாயகம் பாவமா நினைச்சு வெளியே வந்தா பாவ மன்னிப்பு தேடினா நானும் நீங்களும் எவ்வளவு பாவ மன்னிப்பு தேடணும் அல்லாஹ் கிட்ட? எவ்வளவு தௌபா இஸ்திக்பார் செய்யணும்? 7 சஹாபாக்கள் அருமை நாயகத்துக்கிட்ட வாராங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், ذهب أهل الدثور بالأجور يصومون كما نصوم يصلون كما نصلي ولكن يتصدقون بفضول أموالهم. 7 சஹாபாக்கள் வந்து அருமை நாயகத்துக்கிட்ட சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த பணக்கார சஹாபாக்கள் நன்மையெல்லாம் கொள்ளையடிச்சு கொண்டு எங்களை முந்தி கொண்டே போறாங்க. ஏன்? நாங்க தொழுறத போல தொழுறாங்க, அது சரி. நாங்க நோம்பு பிடிக்கிறத போல நோம்பு பிடிக்கிறாங்க, அதுவும் சரி. ஆனா அல்லாஹ் அவங்களுக்கு நிறைய பணத்துவலை கொடுத்திருக்கிறான், சல்ல கொடுத்திருக்கிறான், சொத்தை கொடுத்திருக்கிறான். எங்களுக்கு இல்ல. அதனால அந்த சொத்தால பணத்தால சதக்கா செஞ்சு எங்களை நன்மையில முந்தி கொண்டு போறாங்க. 7 சஹாபாக்களோட கவலை. உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு எங்களை பத்தி நாங்களும் யோசிங்க சீரியவில்லை. நான் என்ன இப்படி இருக்கிறேன்? ஏன்னா குர்ஆன தொழுறதுக்கு ஏன் கஷ்டமாயிங்க? எனக்கு 5 நேர தொழுகைக்கு பின்னால் உங்க டைமுக்கு வந்து தொழையலாமேக்கு. தொழுதா ஏன் 33 சுபஹானல்லாஹ் சொல்லலாமேக்கு. பரல தொழுதா எனக்கு 2 ரக்கா தொழையலாமேக்கு. இதே நிலைமையில மௌத்து வந்தா என்ன ஹாலாத் என்ன? சில பள்ளிவல்ல பள்ளிக்கு பக்கத்திலே மையவாடிக்கிறது. பள்ளிக்கு பக்கத்திலே மையவாடி. ஜனாசாக்கள் வந்தா சுபகுக்கு இஷாக்கு ஒரு டைமுக்கு வரும். நிறைய பேர் தொழுவாங்க. பக்கத்திலே தான் இப்படி தாப்பையோட கபிரிஸ்தான். அப்படிதான் நிறைய பள்ளிகள் தெய்வலைக்கு வந்தாலும் அப்படித்தான். பள்ளி தாபகங்களே கபிரிஸ்தான். ஒவ்வொரு ஜனாதா தொலை, எனக்கு ஜனாதா தொலை கிடைச்சா நான் தொழுதுட்டு பார்க்கிறேன். பார்க்கிறேன் குறை பார்க்கிறேன். நான் ஏண்ட மையத்தை நினைக்கிறேன். ஒரு 200 பேர் பள்ளிக்கு தொலை வந்தா 100 பேர் தான் ஜனாதா தொழுவாங்க. ருக்கும் இல்ல, சுஜூதும் இல்ல. அதை தொலை சோப்பரம். மத்த 100 பேர் வெளியே போய்த்துடுவாங்க. நான் இதேன்னு சொல்றேன்டா, ஏண்ட மையத்துக்கும் அப்படித்தான் செய்வாங்க, உங்களோட மையத்துக்கும் அப்படித்தான் செய்வாங்க. அதுதான் செல்ல வாரு. அது நாங்க புத்திசாலியா இருக்கோம். 200 பேர் வந்தா 100 பேர் ஜனாதா தொழுவாங்க, மத்த 100 பேரும் வெளியே போய்த்துடுவாங்க. அப்படியே ருக்கும் இல்ல, சுஜூதும் இல்லவா பார்த்தா ஜனாதா தொழுவை இல்ல. அதை கூட தொலையலவா? எனக்கு அதை கூட தொலையலவா? சரி, 100 பேர் வெளியே போய் என்ன செஞ்சு ஓடிப்பாங்க? வாகனத்துல வந்தவங்க வாகனத்தை ஏறி போன கிண்டி ஓடிப்பாங்க. இல்லாட்டி 2 பேர் சேர்ந்து பேசி கொண்டிப்பாங்க. சரி, 100 பேர் ஜனாதா தொழுந்தாங்களா? அண்டைக்கு ஒரு ஜனாதால பாக்குறேன், ஒரு 100 பேர் மட்டும் ஜனாதா தொழுதிப்பாங்க. கபரடிக்கு வந்து 12 பேர் தான்.
பள்ளியோட சைட்ல கபரிஸ்தான். 200 வந்ததுல 100 ஜனாதா தொழாம போச்சு. 100 ஜனாதா தொழுகத்துல 12 பேர் தான் கபரடிக்கு வந்த. அந்த 12 பேர்ல நான் நினைக்கிறேன் 9 பேர் மையத்திலே ஃபெமிலி ஆகி, மொத்த 3 பேர் பள்ளிக்கு வந்தாகலாயி. அந்த 3 பேர்ல நான் மொத்தம் கபரடிக்கு போட எல்லாம் மையத்தை அடக்கி துவா எல்லாம் கேட்டு வெளியே வந்தா பள்ளிக்கு வெளியே ஆட்கள் பேசி கொண்டு தான் இருக்கிறேன். போனை கிட்டி கொண்டு, பைக்ல உட்கார்ந்து கொண்டு, வாகனத்துல உட்கார்ந்து கொண்டு, அப்படி ஒருத்தர் கபருக்கு பெய்துட்டாரு, அவருக்கு எவ்வளவு எங்கட துவா தேவை, இப்ப வைக்க போறாங்களே லேசான வாழ்க்கை அந்த கபரு குளின்றே. நான் இதேன்னு சொல்றேன்டா, ஏண்ட ஜனாதாகம் அப்படித்தான் செய்வாங்க, ஓட ஜனாதாகம் அப்படித்தான் செய்வாங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காதீங்க. இப்ப சரி ஒரு 12 பேர்ல நிக்குது, நானும் நீங்களும் மௌத்தா போகல, 2 பேர் மிஞ்சாலும் பெரிய வேலை தான் கபர் அடியில. 12 பேர்ல நிக்குது, 200 பேர்ல 100 பேர் தொழுது கபர் அடிக்க போன 12 பேர். அதனால மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மௌத்தாவி அடுத்த நிமிஷம் எல்லாரும் எங்களை மறந்துடுவாங்க. அதனாலதான் நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, புகாரி ஷரீஃப்ல வருகிறது, குன்து நஹைதுகும் அன் ஜியாரத்தில் குபூர் ஃபஸூருஹா அல்ஆன் ஃபஇன்னஹா துذكركم الآخرة. இஸ்லாத்துடைய ஆரம்ப காலத்துல நபி அலைஹிஸ்ஸலாம் இந்த கபரடிகளுக்கு போறதை தடுத்தாங்க. அப்பதானே தென்னை வணங்கிட்டு புதுசா வந்தார்கள், பழைய நினைவெல்லாம் வரக்கூடாது என்று அருமை நாயகம் அலைஹிஸ்ஸலாம் இந்த கபரடிக்கு போறத சஹாபாக்கள் ஆரம்பத்துல தடுத்தாங்க. அதுக்கு போறோம் ஈமான் எல்லாம் இஸ்லாமாவி, உள்ளம் எல்லாம் பிரகாசமாவி உறுதியாயினதுக்கு போறோம் நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இவ்வளவு காலம் நான் உங்களை கபரடிக்கு போறத தடுத்திருந்தேன், இப்ப தாராளமா மையவாடிக்கு போங்க, அது உங்களோட ஆகிரத்துடைய வாழ்க்கையை உங்களுக்கு ஞாபகம் காட்டும். நீங்க நான் சொல்றேன் பொய்ன்னு நினைக்கிறோம் தெரியா, கியாமத்துல வந்து அல்லாஹ் கிட்ட கேட்டுக்கோங்க. இந்த மின்பர்ல வச்சு நான் சொல்றேன், ஒத்தர் ஏவாப்பா நீங்க மையத்தை கபரடிக்கு எல்லாம் போறலன்னு கேட்டா சொல்லவும் கூடாது, எல்லாம் பாதுகாக்கணும். என்ன தெரியுமா பதில் வருது ஒரு வாயில, இல்ல கபரடிக்கு போனா கூட மௌத்துட ஆகிரத்துல ஞாபகம் எல்லாம் வந்தா எங்களுக்கு வாழ்ந்து கொள்ளையெல்லாம் வைத்திருமே. என்ன மையவாடிக்கு வந்தா, கபரடிக்கு வந்தா எங்களுக்கு ஆகிரத்துடைய மௌத்துடைய யோசனை கூட வந்தா லைஃப்ல வாழ எல்லாம் பெய்திடுமே, சந்தோஷமா பிசினஸ் செய்யலாம் பெய்திடும். அந்த சந்தோஷம் இல்லாம ஆகிறதுக்கு தான் போசுறீங்க. நீங்க அப்படி மனுஷன் பேசுற அளவுக்கு ஆயிடுச்சு, ஞாபகமே இல்ல மௌத்த பத்தி. புகாரி ஷரீஃப்ல வருகிறது, நான் முஹர்ரத்தை பத்தி பேச வந்து இப்ப டைம் வைத்திருச்சு, வெள்ளிக்கிழமைக்கு வந்து கபரடிக்கு வந்து மௌத்துக்கு வந்து எங்கேயே போகுது. இப்ப புகாரி ஷரீஃப்ல வருகிறது, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கப்ர். எல்லாம் கபருக்கு போனது பிறகு இந்த ஜும்மா நினைவு வரும். அப்ப நினைவு வந்து வேலை இல்லை, அப்ப நினைவு வந்து வேலை இல்லை சீதேவிகள். இது நான் சொல்லல, அல்லாஹ் சொல்றான், அலமேதிக்கும் நதீர். இந்த கபரை பத்தி மௌத்த பத்தி சொல்றோம், அவங்கள்ட்ட வரலையான்னு அல்லாஹ் கேட்பான். நான் சொல்லல, ரப்பு சொல்றான், இது வரலையா உங்களுக்கு? காலு கலாம் அது ஜானா நதீர். நாங்க சொல்லுவோம், ஓ எங்கெல்லாம் வந்து பயம் காட்டினதான், பயம் காட்டினாங்க, எச்சரிக்கை செஞ்சாங்க, இப்படி எல்லாம் நீங்கன்னு சொன்னாங்க. என்ன செய்ய? கேட்கவும் இல்லை, கேட்டதை நாங்க யோசிக்கவும் இல்லை. பரமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரி ஷரீஃப்ல வருகிறது, ஒவ்வொரு தொழுகைகளுக்கும் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கப்ர். நாங்க கபரடிக்கு போய்த்தாலே இந்த துவா ஓதுறல்ல, மையத்தோட்டுக்கு போனாலே இந்த துவா ஓதுறல்ல. யா அல்லாஹ் கபருடைய வேதனையில் இருந்து நீ பாதுகாத்து யா அல்லாஹ். இந்த துவாவை ஓதாம அருமை நாயகம் சலாம் கொடுக்க மாட்டாங்க. எங்களுக்கு சொல்லி தந்த புகாரி ஷரீஃப்ல வருகிறது, தஅவ்வது பில்லாஹி மின் அர்பா. 4 விஷயத்துல இருந்து பாதுகாப்பு தேடாம சலாம் கொடுக்க வேணும்னு சொன்ன. எங்களுக்கு அத்தஹியாத்துல இன்னக ஹமீதும் மஜீத் வரைக்கும் ஓதுறதுக்கே பொறுமை இல்லை. அதுக்கு போற என்ன, அல்லாஹ்வே அஊது பிக மின் அஸாபில் கப்ர் வ மின் அஸாபின் நார் வ மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் வ மின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால். இந்த 4ல இருந்தும் பாதுகாப்பு தேடாம எங்களுக்கு சலாம் கொடுக்க வேணும் என்று நபி அலைஹிஸ்ஸலாம் அத்தஹியாத்துல இப்படி அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபியா பல பேர் கூட துஆ ஓதுறோம், அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபியா. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி தந்த இப்படி ஒரு துஆ அத்தஹியாத்துல இருக்குன்னே எங்களுக்கு தெரியாது.
அதனால மேலான சீதேவிகள் அல்லாஹ்வின் நல்லடியார்கள் உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு நிலைமை காத்து கொண்டிருக்கு. திருமிதி ஷரீஃப்ல வருகிறது, ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா. உஸ்மான் என்ற யாரு சீதேவிகள்? அதே திருமிதியில வருகிறது மனாஜிப் என்ற பாடத்துல ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இதுக்கு பிறகு நீங்க பாவம் செஞ்சாலும் அல்லாஹ் உங்களோட பாவத்தை பட்டோ விலையில எழுத மாட்டான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுக்கு பிறகு நீங்க பாவம் செஞ்சாலும் உங்களுக்கு நரகம் கிடைக்காதுன்னு சொன்ன ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அப்படி இஸ்லாத்துக்கு செலவழிச்ச சஹாபி. செலவழிச்ச செலவை பார்த்து அருமை நாயகம் சொன்னாங்க, உஸ்மானே இதுக்கு பிறகு நீங்க பாவம் செஞ்சாலும் அது உங்களுக்கு தீங்கு விளைவிக்காது, உங்களுக்கு கபர்ல வேதனை கிடைக்காது, ஆகிரத்துல வேதனை கிடைக்காது. அப்படி சொல்லப்பட்ட சஹாபியே கபுரடிக்கு போனா தாடி நலைய காட்டி மழுவாங்க. திருமிதி ஷரீஃப்ல ஒரு தாடி நலையும். எங்களுக்கு அப்படியெல்லாம் நலைய தேவையில்ல, 2 சொட்டு கண்ணீர் விழுந்தாலே போதும். ஆட்கள் கேட்டாங்கள, என்னப்பா நரகத்தை பத்தி நீங்க கேக்குறீங்க, சொர்க்கத்தை பத்தி கேக்குறீங்க, கியாமத்தை பத்தி கேக்குறீங்க, இதெல்லாம் அழுவ வருவது இல்லையா உங்களுக்கு? கபரு கிட்ட வந்து இன்னும் அழுவுறீங்க, கபரு கிட்ட வந்தா இப்படி அழுவுறீங்க. உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னாங்க, நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்றத கேட்டீங்களேன், கபூர் போல ஒரு பயங்கரத்தை ஒரு மனுஷன் வாழ்க்கையில காண முடியாது. உலகத்திலேயும் காண இல்லாத, ஆகிரத்திலேயும் காணலாம். கபூரை போல ஒரு பயங்கரத்தை பார்க்க மாட்டீங்க. 6 அடி கோழி இருட்டுல மலக்குள் முன்கர் நக்கீர் வருவாங்க. இறக்கம் என்றது அவங்களுக்கு வாசமும் இல்லை, அவங்களுக்கு அதெல்லாம் அல்ல படைச்சு இல்லை. அல்ல அந்த சைட படைச்சாதான் அது வேலை செய்யும். நரகத்தில் இருக்கிற மாலிக் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இறக்கத்தை படைச்சில்ல. இதே போல முன்கர் நக்கீர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாத படைச்சில்ல. கேட்கிற கேள்விக்கு பதில் சொன்னா விட்டுட்டு பேசிடுவாங்க. இதனாலதான் வஅன்சிர் அஷீரத்தக்கல் அக்ரபீன் என்ற ஆயத் இறங்கினத்தோடு அருமை நாயகம் வந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதலாவது மாமிகிட்ட வந்தாங்க, ஸஃபிய்யா பின்த் அப்துல் முத்தலிப். அதுக்கப்புறம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட வந்தாங்க, மகள்கிட்ட. 2 பேரும் கூப்பிட சொன்னாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஅன்சிர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், உங்களுக்கு நெருக்கமான உங்களோட குடும்பத்தாருக்கு ஆகிரத்தை பத்தி மௌத்தை பத்தி சொல்லி பயம் காட்டுங்க இப்படின்னு ஆயத் இறங்கி. அதனால ஸஃபிய்யா என்ற மாமியே உங்களோட கபருக்கு நீங்க தேடிக்கோங்க. ஏண்ட மகள் பாத்திமாவே உங்களோட கபருக்கு நீங்க தேடிக்கோங்க. அப்துல் முத்தலிபுடைய குடும்பத்தினரே உங்களோட கபருக்கு நீங்க தேடிக்கோங்க. சலூ மின் மாலி மா ஷி'தும், ஏண்ட சொத்துல எதை வேணும் என்றாலும் கேளுங்க, தாரே. கபர்ல எனக்கு ஒன்றும் செய்யலாம் உங்களுக்கு. நான் நவீனத்தால் அங்க உங்களுக்கு செலவு அடிக்க மாட்டாங்க, உங்களுக்கு அங்க ரெட் கார்பெட் விரிக்க மாட்டாங்க. இங்கதான் எங்களோட பதைய வச்சு எங்களோட பிள்ளைகளுக்கு விளையாடையிலும் எங்களோட குடும்பத்துக்கு விளையாடையிலும். கபூர்ல அப்படி இல்ல. அருமை நாயகம் படிச்சு கொடுத்தா குடும்பத்துக்கு. உங்களோட கபருக்கு நீங்க தேடிக்கோங்க. இஅமலி வலா உக்னி அன்கி மினல்லாஹி ஷைஆ. உங்களோட கபருக்கு நீங்க தேடிக்கோங்க. மகளை கூப்பிட்டு சொன்னேன், மாமிய கூப்பிட்டு சொன்னேன், குடும்பத்தை கூப்பிட்டு சொன்னேன். இதெல்லாம் நாங்க உடம்புல இருந்து போக போகல சஹீஹ் முஸ்லிம்ல வருகிறது, மாலம் யுகர்கிர், தொண்டை குளிக்கிட்ட கால்ல இருந்து உசுரை எடுத்து 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 மலக்குல் மவுத். லேசான வருத்தம் இல்ல சீரியர்கள், லேசான வருத்தம் இல்ல உசுறு போறேன்றேன். எப்பயாவது எனக்கு யோசனை வந்துச்சா, நான் சந்திக்க இருக்கிற சக்கராத் எப்படி இருக்க படிக்கணும் எனக்கு உங்களுக்கு யோசனை வந்துச்சா? சும்மா இருக்கிற நோய் நம்பலத்துகளை பத்தி உள்ள வெப்சைட்ல எல்லாம் போய் தேடுறோம். அது எனக்கு வருமா இல்லையா அல்லாஹ் ஆலம். யாருக்கும் அந்த சுகர் நோய்க்கு நான் மருந்து தேடுறேன், யாருக்கும் அந்த கேன்சருக்கு நான் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கிறேன். நானும் நீங்களும் சந்திக்க இருக்கிற சக்கராத், இதை தாண்டாம உலகத்துல யாருக்கும் போவேலா. இந்த சக்கராத்தை பத்தி நானும் நீங்களும் என்ன விளங்கி வச்சுக்கிறோம்? என்ன விளங்கி வச்சுக்கிறோம் சீதேவிகள்? அதனால நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல வருகிறது, கால்ல இருந்து உசுர கலட்டி 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 எடுக்கிற வருத்தம் நீங்க சுப்ஹானல்லாஹ். தொண்டை குளிக்கிற ரூஹ் வந்த நேரம் எல்லாரும் தௌபா செய்வோம். விளங்கிடுது. இங்கிட்டுக்கு வந்ததோட எல்லாருக்கும் விளங்கும். கை காட்டி விளங்காது. நாங்க சும்மா கால் மறுத்தாயி கை மறுத்தாயி, கால் கை மறுக்கல உசுறு போற. நாங்க அப்படித்தான் நினைப்போம். கால் மறுத்து போல, என் தொண்டை மறுத்து போல, ஏன்னா இடுப்பு மறுத்து போல. இங்க வரப்போகலதான் எல்லாருக்கும் வேலைங்க. மறுத்துக்கிறது இல்ல, உசுறு போகுது. எல்லாரும் தௌபா செய்வோம். நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, தொண்டை குலுக்கிட்ட உசுறு வந்த நேரம் தௌபா செஞ்சா அல்லாஹ் கபூல் செய்யறது. அதுக்கப்புறம் வாசல மூடியாச்சு.
அதுக்கு போற டைம் இல்ல, அல்லாஹ் வாசலை மூடிடுவான். துக்பலு தௌபத்து அஹதிக்கும் மா லம் யுகர்கிர். இந்த கரகரான சத்தம் வரும் தொண்டையில, எங்கிட்ட தொண்டை குளிக்கிற ரூஹு வந்தா அந்த சவுண்ட் வார வந்த நேரம் நீங்க தௌபா செஞ்சீங்கன்னா அல்லாஹ் கபூலாக்க மாட்டான்னு சொன்னாங்க. சொல்லவாங்க எவ்வளவு டைம் சீரியர்கள், எவ்வளவு டைம் எல்லாம் தந்திக்கணும், எவ்வளவு டைம் ரொம்ப தந்திக்கிறான். அதனால எல்லாம் அவர்கள் ஆளும் எனக்கும் விளக்கத்தனை செய்வாங்க, உங்களுக்கும் விளக்கத்தனை செய்வாங்க. இந்த சைடே நாங்க மறந்துட்டோம். இதை பத்தி கேட்கிறனாவே எங்களுக்கு வெறுப்பு. அந்த இந்த செமினார்களை வைக்கிறதுக்கு மௌத்த பத்தி கபரை பத்தி இந்த பள்ளியில செமினார்களை வச்சு மக்களுக்கு விளங்கப்படுத்துங்க. சக்கராத் எப்படி இருக்கு, முசுறு போகல் எப்படி இருக்கு, கபருண்டா என்ன, நரகம் என்ன, அந்த முன்கர் நக்கீர் தாரு, மலக்குனோல் தாரு, அவங்களோட வார மலக்குமார் தாரு, உசுர் உடம்பிலிருந்து போகல் எப்படி இருக்கோ இதுவெல்லாம் படிச்சு கொடுக்கவே தான் அல்லாஹ்வின் நேரடியார்களே. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு கொடுத்தாங்க. திர்மிதி ஷரீஃப்ல வருகிறது, பெரிய ஹதீஸ் அது. சிஃபத்து யௌமில் கியாமா என்ற பாடத்துல வருது. கியாமத்துடைய அந்த இது அடையாளங்கள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்தை பத்தி சஹாபாக்களுக்கு படிச்சு கொடுத்த ஹதீஸ் கிதாபிலே 1.5 பக்கத்துக்கு வருது. நல்லவருக்கு எப்படி மலக்குமார் வந்து உசுர் எடுப்பாங்க, கெட்டவருக்கு எப்படி எடுப்பாங்க, நல்லவர் கபருக்கு போனா கபர் எப்படி அவரை வர வைக்கும், கெட்டவர் போனா எப்படி வர வைக்கும், தேசியில சிதைவுகள் எல்லாம் சஹீஹ் முஸ்லிம்ல வருகிறது. கபூர்ல கிடைக்கிற பனிஷ்மெண்ட் சத்தம் மனுஷனின் பின்னை தவிர மற்ற எல்லா படைப்பினங்களுக்கும் கேட்குதுன்னு சொன்னாங்க. மையத்துவல் கத்திக்கொண்டிருக்கிற அந்த சவுண்ட் சிஸ்டம் இங்க வேலை செய்யாது, அதெல்லாம் இங்க கேட்காது, மற்ற படைப்பினங்களில் கேட்குதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை சொல்லிட்டு சொல்றாங்க, எனக்கு ஆசையாய் அல்லாஹ் கிட்ட துஆ கேட்க இந்த மையத்துகள் கத்துற சத்தத்தை நீங்களும் கேட்கணும் என்று. நான் அல்லாஹ் கிட்ட துஆ கேட்டா அல்லாஹ் கபூல் செஞ்சு இந்த மையத்துகள் கத்துறத உங்களை கேட்க வைப்பான் அல்லாஹ். ஆனா அப்படி கேட்டா நீங்களாம் மையத்துகள் அடக்க மாட்டீங்க, சரிதானே? மௌத்தாகிறதுக்கு முந்தைய வசியத்தா எழுதிட்டு மௌத்தாவார், என்ன கொண்டு போய் கபூர்ல வச்சிடவானா, நான் நிறைய பாவம் செஞ்சுக்கிறேன், எனக்கு எப்படியும் பனிஷ்மெண்ட் கிடைக்கும், எனக்கு கிடைக்கிற பனிஷ்மெண்ட்டுக்கு நான் கத்துற கத்து உங்களை கேட்டா என்ன மானம் வைக்கும். இப்படி மௌத்தாகிறதுக்கு முந்தைய எல்லாரும் வசிய செஞ்சுதான் மௌத்தா போகும். அப்ப கபர் அடிக்கு ஜனாசா போன எங்க சரி கான்ல போக்குல தான் மையத்துவல வீச வேண்டி வரும். இந்த பயம் மட்டும் இல்லாட்டினா அல்லாஹ் கிட்ட துஆ கேட்டிருப்பேன், மனுஷர்களுக்கு கேட்கவே இல்லை இந்த மையத்துகள் கத்துற சத்தத்தை, கேட்கவே இல்லாட்டி திருந்த மாட்டான் மனுஷன். ஜனாசாக்கள் வீணா பெய்திருவோன்ற பயத்துல தான் கேட்கல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்ற தனிமை என்ற ரப்புக்கு தெரியும், என்ற ரகசியம் என்ற ரப்புக்கு தெரியும். நல்ல நாள் வருது, துல்ஹிஜ்ஜா உடைய கடைசி பகுதியில் இருக்கிறோம். நான் நினைக்கிறேன் 3-4 நாள்ல இந்த துல்ஹிஜ்ஜா முடிஞ்சுது. புகாரி முஸ்லிம்ல வருகிறது, மாமின் ஐயாமி அல் அமலு ஸாலிஹு அஹப்பு ஃபீஹா இலல்லாஹி மின் ஹாதிஹில் ஐயாம். ஒரு மனுஷன் ஆயுள் காலத்திலே ஒரு அடியான் அல்லாஹ்க்கு அமல் செஞ்சு அல்லாஹ் அதை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கே இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாளை போல வேற எந்த நாளும் இல்லை. துல்ஹிஜ்ஜா மாசம் நான் 25-26 பொறையாயிடும். இந்த துல்ஹிஜ்ஜாவோட ஆரம்ப 10 நாள், பெருநாளுக்கு முந்தின 9 நாள் பெருநாள் நாள், அந்த 10 நாள் ஒரு மனுஷன் செய்யற அமலை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறத போல வேற எந்த நாள்ல செய்யறத பார்த்து நல்லா சந்தோஷப்படும். அந்த 10 நாள்ல ஒரு எக்ஸ்ட்ரா 2 சுபஹானல்லாஹ் கூட சொல்லி போமா, நாங்க 2 ரக்காத் கூட தொழுது போமா. நாங்க சிறியவே நாங்க அப்படி கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். யார் யாருடைய விருப்பத்துக்காக என்னென்னலாம் செய்யறோம். மனுஷன் என்ன கோடிக்கணக்கான மனுஷன் செலவழிக்கிறான். துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாள் நீங்க செய்யற அமலப்பா தல்லா சந்தோஷப்படுறத போல வேற எந்த நாள்ல ரொம்ப சந்தோஷப்படுறல்ல. அந்த 10 நாள்ல கூட எனக்கு 5 நேர தொழுகைக்கு பின்னாலிக்கிற 33 சுபஹானல்லாஹ் சொல்றதுக்கு பாக்கியம் இல்லாத எத்தனையோ பேர் உங்களுக்கு தெரியுமா? முஸ்னத் அஹமதுல வருகிறது. அதனால நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அந்த 10 நாளையில யாருமே வீணா போக கூடாதுன்றதுக்காக வேண்டி குறைஞ்ச சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர் இந்த சிக்கரையாவது செஞ்சு கொண்டிருங்கப்பா. உங்களுக்கு தொலைத்தான் கஷ்டம், மோதத்தான் கஷ்டம், அள்ளி அள்ளி கொடுக்கத்தான் கஷ்டம். இந்த 10 நாளையில கொஞ்சம் கூட சுபஹானல்லாஹ் சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் கொஞ்சம் கூட சொல்லுங்க, அல்லாஹு அக்பரையாவது கொஞ்சம் கூட சொல்லுங்க. எங்களுக்கு அந்த 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 பாடமே இல்லை, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்லை.
மார்க்கத்துல சொன்ன நல்ல நாள்கள் நல்ல நேரங்களுக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்லை. யாரோமா அனாதையா வந்து பிச்சைக்காரனா வந்து போகுது. அருமை சஹாபாக்கள் இந்த 10 நாள் துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாளை கண்ணியப்படுத்தின முறைகளை படிங்க. அடுத்து ஸ்ரீதேவிகள் முஹர்ரம் மாசம் ஒரு 3-4 நாள்ல வந்துடும். சஹீஹ் முஸ்லிம்ல வருகிறது, அஃதலு ஸியாமி பஅத ரமதான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். ரமதான் மாசத்துக்கு பிறகு நீங்க பிடிக்கிற நோம்புல ஆக சிறந்த நோம்பு அல்லாஹ்வுடைய மாதம் முஹர்ரம் மாசத்துல பிடிக்கிற நோம்பு. அருமை நாயகம் இந்த மாசத்தை சொல்ல போக்களே அல்லாஹ்ட மாசம் என்று சொன்னார். இதுல கையடிக்க போவானா, விளையாட போவானா, இதுல பாவம் செய்யவானா? அப்ப இந்த ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம் ரமதானுக்கு பிறகு நீங்க பிடிக்கிற நோம்புல ஆக சிறந்த நோம்பு இந்த முஹர்ரத்துல வார ஆஷூரான. சிலவங்களுக்கு ரமலான் விட்டா வேற நோம்பே இல்லை. இந்த நோம்புகளை கொஞ்சம் பிடிக்க பழகுங்க ஸ்ரீதேவிகள், எல்லாம் ரஹ்மத் செய்வான். அந்த முஹர்ரத்துல வரக்கூடிய ஆஷூரா, நீங்க ஆஷூரா பிடிச்சீங்கன்னா சஹீஹ் முஸ்லிம் புகாரில வருகிறது, அரஃபாட அந்த 9வது நாள் நோம்ப பிடிச்சா 2 வருஷத்துடைய பாவத்தை எல்லாம் பண்ணிக்கலாம். போன வருஷம் வார வருஷம் வார முஹர்ரத்துல நீங்க 10வது நாள் நோம்பு பிடிச்சீங்கன்னா போன வருஷம் செஞ்ச முழு பாவத்தையும் எல்லாம் பண்ணிக்கலாம். ஒரு வருஷத்துடைய பாவத்தை எல்லாம் பண்ணிக்கலாம். பருமை நாயகம் சொல்றாங்க, ஆக சிறந்த நோம்பு ரமலானுக்கு பிறகு இந்த முஹர்ரம் மாசத்துல பிடிக்கிற நோம்பு. நான் உங்களுக்கு நோம்புக்கு தர்த்தீபா சொல்லித்தாங்க. எதையாவது உங்களை செய்ய மிஸ் பண்ணாதீங்க. முதலாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஸ்னத் அஹ்மத் வருகிறது, ஸூமு யௌமன் கப்லஹு வ யௌமன் பஅதஹு. 9வது நாள், 10வது நாள், 11வது நாள் ஆக சிறந்த முறை 3 நாள் நோம்பு முடியும். 30 நாள் நோம்பு பிடிச்சி பலவின் ஆட்களை 3 நாள் பிடிக்கலாம். என்ன நம்ம ஒழுகும் வருஷ கணக்கா பிடிக்கிறோமே. 9வது நாள், 10வது நாள், 11வது நாள் ஆக சிறந்த நாள், ஆக சிறந்த முறை 3 நாள் நோம்பு பிடிங்க. அதுவும் இல்லையா, புகாரி முஸ்லிம்ல வருகிறது 9ம் 10வது நாள் 2 நாள் பிடிங்க. 9வது நாள் 10வது நாள் வார முஹர்ரம். அதுவும் மேலாவா 10வது நாள் மட்டும் சரி பிடிங்க, ஒரு நாள் சரி பிடிங்க. ஸ்ரீதேவி புகாரி முஸ்லிம்ல வருகிறது, உபய்ய ரலியல்லாஹு அன்ஹா என்ற சஹாபி பொம்பளை சொல்றாங்க, இந்த ஆஷூராட 10வது நாள் நோம்ப நாம எங்களை சின்ன புள்ளையில பிடிக்க வைப்போம். சின்ன பிள்ளையில எப்படி தெரியுமா பிடிக்க வைப்போம்? பஞ்சால போனிக்கா செஞ்சு போனிக்காவை பிள்ளைட கையில கொடுத்து நோம்பு பிடிக்க வைப்போம். போனிக்காவை செஞ்சு வைப்போம் பிள்ளைகள். சுப்ஹானல்லாஹ். அவ்வளவு சஹாபி பொம்புளேர் வீட்லிக்க உம்மமா இந்த ஆஷூரா நோம்பு கொடுத்த முன்னுரிமை. நாங்க பஞ்சால போனிக்காவை செஞ்சு வச்சு பிள்ளைல நோம்பு பிடிக்க வைப்போம். பவல் நேரமாக போக்கல பிள்ளைகள் பசிந்தாலும் நாங்க போனிக்காவை கொடுத்து பசிய மறக்கணிப்போம். எங்கட இளந்தாரிவலே இந்த நோம்பு பிடிக்கிற ஸ்ரீதேவிகள். சஹாபி பொம்புல இந்த சிந்தனைய பாருங்க. அந்த ஒரு நாள் நோம்பு முடிக்க ஏற்கனவே பஞ்செல்லாம் வாங்கி போனிக்க செஞ்சு வைக்கிறோம்மா. பசின்னு பிள்ளைகள் அழுகுற நேரம் வேளாண் அல்லாஹ்வின் நல்லடியார்களே அந்த போனிக்க கொடுத்து பிள்ளைட பசிய மறக்கடிக்க செஞ்சு இந்த ஆஷூரா நோம்பு பிடிக்க வைப்பாங்க. புகாரி ஷரீஃப்ல வர ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு போறாங்க. ஹிஜ்ரத் மதீனாவுக்கு. சரியா அங்க போற நேரம் ஒரு ஆஷூரா நாள் மாட்டி பட்டுச்சு. யஹூதிகள் எல்லாம் நோம்பு. ஆரம்பத்துல மதீனாவில யஹூதிகள் தான் இருந்து கூட யஹூதிகள் எல்லாம் நோம்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புது நோம்பு. என்னப்பா இந்த நீ நோம்பு பிடிக்கிறீங்க நீங்க? நான் அடுத்த வார்த்தையை சொல்லாம மேலாது சொல்றதுமே வெட்கம். அந்த யஹூதிகள் இருந்த கௌரவம் சரி எங்கள்கிட்ட நான் அவனை நாசமா போன பதுவா செய்தேன். அந்த யஹூதிகள் இருந்த கௌரவம் சரி இந்த ஆஷூரான எங்கள்கிட்ட இல்லை. சலதாச யஹூதிகள்கிட்ட கேட்ட, என்னப்பா நீங்களா நோன்பு இந்த நாளே நோன்பு? அந்த யஹூதிகள் சொன்னாங்க, யௌமுன் அதீம், கௌரவமான நாள் முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யௌமுன் ஸாலிஹ், சிறந்த நாள், யௌமுன் நஜ்ஜல்லாஹு ஃபீஹி மூஸா அலைஹிஸ்ஸலாம் வ கௌமஹு மின் ஃபிர்அவுன். இந்த முஹர்ரம் 10வது நாள் தான்
எங்கட மூசா அலைஹிஸ்ஸலாத்தை முஸ்லிம்களையும் எல்லாம் பிராவுன்கிட்ட இருந்து பாதுகாத்த நாள். இது நான் எங்கட இஷ்டப்படி பிடிக்கல, மூசா அலைஹிஸ்ஸலாம் பிடிச்ச. அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் முஹர்ரம் 10 பிடிச்ச நோம்பு. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபாலோ பண்ணி நாங்களும் பிடிக்கிறது அப்படின்னு சொன்ன நேரம் நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஃபாலோ பண்றதுக்கு உங்களை விட நாங்க தான் தகுதியான ஆட்கள், நாங்க தான் பிடிக்கணும், நாங்க தான் பிடிக்கணும் அப்படி நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆஷூரா நாள் முஸ்லிம்களுக்கு நோம்பு பிடிக்க சொன்னாங்க. புகாரி முஸ்லிம்ல வருகிறது, ஜாஹிலியா காலத்து மக்கள், யஹூதியர் அல்ல, மதீனாவாசிகள், மக்காவாசிகள், ஜாஹிலியா காலத்து மக்கள் நபி அலைஹிஸ்ஸலாம் நபியாக அனுப்பப்படுறதுக்கு முன்னால இந்த ஜாஹிலியா காலத்து மக்கள் செலவழங்குற மக்கள் கூட இந்த முஹர்ரம் 10வது நாள் நோம்பு பிடிச்சாங்க. புகாரி ஷரீஃப்ல வருது. அந்த முஹர்ரம் 10 நாள் 10வது நாள் தான் காபாட புடவைய மாத்துவாங்க. அந்த காலத்துல முஹர்ரம் 10 தான் அந்த ஜாஹிலியா காலத்து மக்கள் காபாட புடவைய மாத்துற. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாவறதுக்கு முன்னால அந்த மக்களோட சேர்ந்து இந்த முஹர்ரம் 10வது நாள் நோம்பு பிடிச்ச. இவ்வளவு சிறப்பி எங்களுக்கு கணக்கில் கௌரவம் இல்லாம கண்ணியம் இல்லாம இந்த ஜாஹிலியா கால மக்கள் காபாக்கு புடவையை மாத்தி நோம்பு முடிச்சு இந்த முஹர்ரத்துடைய 10வது நாளை கண்ணியப்படுத்துவாங்க. அதனால மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்கள் இதெல்லாம் படைச்சவர்கள் எனக்கும் உங்களுக்கு தார சந்தர்ப்பங்கள் தார சந்தர்ப்பம். சிறந்த நசாயில் அவருக்கு ஒரு சஹாபி கேட்கிறாரு, ஐயு ஷுஹூரி அஃதல், அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, எந்த மாசம் கண்ணியமான மாசம் என்று சொல்லுங்களே யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அஃதலு ஷுஹூர் அஷ்ஷஹ்ருல் லதீ தத்ஊனஹு முஹர்ரம். நீங்க முஹர்ரம் என்ற பெயர் சொல்றீங்களே, அந்த மாசத்தை போல ஒரு சிறப்பான மாசம் வரையலாது. அதனாலதான் அந்த மாசத்தை வச்சு வருஷத்தை ஆரம்பிச்சீங்க. முஹர்ரம் தான் கடைசி முதல் மாசம். முஹர்ரத்தை வச்சால வருஷத்தை ஆரம்பிச்சீங்க. அல்லாஹ்வுடைய மாசம். ஒரே ஒரு ஆயத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கோறேன். இப்பதான் நிறைய பேர் இப்பதான் பயானுக்கு வார சுட்டியும் நேரத்தோட பேசின விஷயத்துக்களை கொஞ்சம் கேட்டு விளங்கி வரும். அதனால அரம்பு கொத்துக்கலாம் மட்டும் தான் கேட்டு கிடைக்கும். அது இதுக்கு பொறவாத கொஞ்சம் நேரத்தோட ஜும்மாக்கு வர பாருங்க. நிர்வாகிகள் தாரசர் இருந்தான்னு ஆரம்பத்தை சொன்னேன். முதலாவது ஒரு நாளைக்கு எல்லா ஊர் மக்களையும் கூப்பிட்டு இந்த வெள்ளிக்கிழமை நாளை பொறுமதியை படிச்சு கொடுக்கும். சூரத்து தௌபால வருவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹி யௌம ഖலഖஸ் ஸமாவாதி வல் அர்த் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும் ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم. வானம் பூமியை படைச்ச நாளிலிருந்து அல்லாஹ்வோட ஏற்பாடு தான் இந்த 12 மாசம். ஸ்டார்ட் ஆகி துல்ஹிஜ்ஜால முடியுது. இது அல்லாஹ் போட்ட 12 மாசம். இதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இந்த 12 மாசத்துல 4 மாசத்தை நான் கண்ணியப்படுத்தி வச்சுக்கிறேன், கௌரவப்படுத்தி வச்சுக்கிறேன். பலா தொகுதிமோ அப்படின்னா அம்சம். இந்த 4 மாசத்துல பாவம் செஞ்சு உங்களோட வாழ்க்கையை நாசமாக்கிக் கொள்ள படைச்ச ரப்புடைய எச்சரிக்கை. மற்ற மாசங்கள்ல பாவம் செய்ய சொல்லல அர்த்தம். இந்த கொஞ்சம் காரம் கூட. இந்த 4 மாசம் என்ன மாசம்? இந்த துல்ஹிஜ்ஜாக்கு முந்தின மாசம் துல்காதா அது வைத்திருச்சு. இப்ப நாங்க இங்கிற துல்ஹிஜ்ஜா மாசம் ஒரு 3-4 நாள் தான் பாக்கி. அதுக்கு பிறகு முஹர்ரம் மாசம் தொடர்ச்சியா வர 3 மாசம். நபிகள் 3 மாசம் தொடர்ச்சியா வரும். அடுத்து ரஜப் மாசம். ரமலானுக்கு 2 மாசத்துக்கு முந்தி ஹஜ்ரத் ஓதுவாங்க, அல்லாஹ் பாரிக் லனா ஃபீ ரஜப் வ ஷஅபான். இந்த துஆ சத்தம் கேட்டா நினைச்சுக்கோங்க, வந்துருச்சு மாசம், கொஞ்சம் கௌரவப்படுத்துங்க. இந்த ரஜப் மாசம் 4 மாசம் வானம் பூமி எல்லாம் படைச்ச நாளில இருந்து கண்ணியப்படுத்தி வச்சுக்கணும். இல்ல பாவம் செஞ்சா அதுக்கு வர முடிவுகளும் மோசமாயிடும். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உண்மை விளங்க அமல் செய்வது பாக்கியத்தை நம்ம அனைவர்களுக்கும் முசீபாக்குவானா. எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக. புற உலகத்தில் வாழக்கூடிய உண்மையா முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. முஸ்லிம்களுடைய நிலைமைகளை சீராக்குவாயாக. நம் அனைவருடைய முடிவுகளை நல்லதாக்குவாயாக. சீரடிகளா வாழ்வு சீரடிகளா மௌத்தாக்குவது பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. கல்மாவோட வாழ்வு கல்மாவோட மௌத்தாகிற பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. குறிப்பாக எங்கள் நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய நிலைமைகளை சீராக்குவாயாக. பலஸ்தீன் மக்களுடைய நிலைமையை சீராக்குவாயாக. சூடான், காசா, ஈரான் மக்களுடைய நிலைமைகளை சீராக்குவாயாக. புறா உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய நிலைமைகளை சீராக்குவாயாக.